இங்கிலாந்துக்கு எதிரா நடந்துட்டு வர 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல யங் பிளேயர் சர்ஃபராஸ் கான் ஒரு வழியா இந்திய கிரிக்கெட் அணிக்காக அறிமுகமானாரு. மும்பையை சேர்ந்த அவரு சமீபத்திய வருடங்களாவே ரஞ்சி கோப்பையில தொடர்ந்து பெரிய ரன்ஸ் அடிச்சிட்டு வந்தாரு. இருந்தாலும் சீனியர்ஸ் இருந்ததால வாய்ப்பு பெறாம தவிச்சு வந்த அவரு நீண்ட போராட்டத்துக்கு பின்னாடி இங்கிலாந்து கிரிக்கெட்ல அறிமுகமா களத்துல இறங்கினாரு. அந்த வாய்ப்புல முதல் போட்டியிலேயே 48 பந்துகள்ல 50 ரன்ஸ் எடுத்த அவரு டெஸ்ட் கிரிக்கெட்ல இரண்டாவது அதிவேக அரை சதத்தை அடிச்ச இந்திய பிளேயர் அப்படின்ற ஹர்திக் பாண்டியாவோட சாதனையை சமன் செஞ்சாரு. அதோட 62 68 ரன்ஸ் அடிச்ச அவரு அறிமுக டெஸ்ட் போட்டியோட 2 இன்னிங்ஸ்லயும் அரை சதங்கள் அடிச்ச 4வது இந்திய பிளேயர் அப்படின்ற சாதனையோட இந்தியாவோட வெற்றியில பங்காற்றினாரு. அதன் காரணமா 2024 ஐபிஎல் தொடருக்கான பிளேயர்ஸ் ஏலத்துல விலை போகாத அவரை சிஎஸ்கே மற்றும் கொல்கத்தா அணிகள் தற்போது வாங்குறதுக்காக ஆலோசிச்சுட்டு வர்றதா செய்திகள் வெளியாச்சு. முன்னதா கடந்த 2015ஆம் ஆண்டிலேயே விராட் கோலி தலைமையிலான பெங்களூர் அணியில அறிமுகமான சர்ஃபராஸ் கான் அதிரடியா விளையாட தடுமாறினாரு. அதனால அந்த அணியிலிருந்து கழட்டி விடப்பட்ட அவரு பஞ்சாப் அணிக்காக வாங்கப்பட்டாரு. அந்த அணியிலையும் பெரிய வாய்ப்பு பெறாத அவரை 2022 சீசன்ல டெல்லி கேபிட்டல்ஸ் வாங்கினாங்க. அங்கேயும் கொடுக்கப்பட்ட 1-2 வாய்ப்புகள்ல அசத்த தவறுனதால 2023 சீசனோட டெல்லி அணியும் அவரை கழட்டி விட்டாங்க. இந்த நிலைமையில சர்ஃபராஸ் கான் T20 கிரிக்கெட்டுக்கு பொருந்த மாட்டார் அப்படின்றத உணர்ந்ததாலேயே விடுவித்ததா டெல்லி அணியோட இயக்குனர் மற்றும் ஜாம்பவான் சௌரவ் கங்குலி தெரிவிச்சாரு. இது பத்தி சமீபத்திய பேட்டியில அவர் என்ன பேசியிருக்காருன்னா, சர்ஃபராஸ் கான் 5 நாட்கள் நடக்கிற போட்டிகளுக்கு அதிகமா பொருந்தக்கூடிய ஒரு பிளேயர். அந்த வகையான போட்டிகள்ல உள்ளூர் கிரிக்கெட்ல அவர் அடிச்சிருக்க ரன்ஸ் அபாரமானதா இருக்கு. எல்லாரும் உள்ளூர் கிரிக்கெட்ல அடிச்ச ரன்ஸ் வீண் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவரோட விஷயத்துல சரியா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொல்ற மாதிரி சர்ஃபராஸ் கான் 47ல இருந்து தர டெஸ்ட் போட்டிகள்ல 4056 ரன்ஸை 68.74 அப்படின்ற அபாரமான சராசரியில எடுத்திருக்காரு. ஆனா 50 ஐபிஎல் போட்டிகள்ல விளையாடியிருக்க அவரு 37 இன்னிங்ஸ்ல வெறும் 585 ரன்ஸ் மட்டுமே எடுத்திருக்காரு.